ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு. கவு பண்ணிட வேண்டியதா. அந்த பொண்ணு ஏதோ சொல்லிச்சு, மூஞ்சி அழகா காட்டுறது சொப்பையாரன்னு. ஆஹா, கிடைச்சிட்டு இன்றைக்கு அப்படியே பேஸ்புக்கை அமர்க்கலப்படுத்திட வேண்டியதா. ஆஹா, ஒரு லைக். பாரா, 2வது லைக். இப்போமா உலகம் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு. நீ அழகண்டா, அளவட்டி அழகன். ஹாய் மச்சான். ஹாய்டா. ஹாய்டா. எங்கடா சிவா? சிவாவும் இல்லை பிரபுவும் இல்லை, கண்ணாடியை கட்டிட்டு பாடுறா. நான்சென்ஸ். பாரா, தோரா இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. என்னடா கேட்குற? எப்படா 2 பேரும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்காங்க? இப்போ எங்கே போயிருப்பாங்க? டொனி அபவுட் கூட ஆஸ்திரேலியாவிலேயே இல்லையே. ரொம்ப யோசிக்காது, அந்த வர்றானல் பாரு. ஹாய்டா. ஹாய் மச்சான். ஹாய் மச்சான். அம்மா எந்திரி மச்சான் எந்திரி. ஏண்டா லேட்டு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவர் நவரச நாயன் கார்த்திக் பேரு சொல்கிறாரு, கேளுங்கடா. வாங்கடா போ, லேட் ஆயிட்டு. எங்கடா? ஸ்டீபன் கேங் நம்ம ஏரியாவில் வந்து நம்ம கண் முன்னே நம்ம பொண்ணுங்களே சைட் அடிக்கிறாங்க பாஸ். டே, இந்த கண்ணாலேயே நான் அவங்கள சுடுறேன்டா. வாங்கடா. இது போட்டு பாட்டு இத நீங்க கேட்டு அட யூடியூப் ஃபேஸ்புக். ஹலோ. ஓகே. எங்கே வர? என்ன டைம்? மச்சி நீங்கள் போய் கொண்டுருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ. கீதா இருக்காவா? கீதா, உன்னை தெரியாத ஆண்டி வந்திருக்காங்க. ஆண்டியா? நானா? உனக்கு எல்லாரோட என்ன கல்யாணம் என்ன? என்னடி நீ வந்தவன் பேராத மகனோட சண்டை பிடிக்குமா? சரி உள்ளவா. என்ன பொண்ணுடா. புதுசா இருக்கு. மச்சி கல்யாணம் பண்ண ஒன்று கட்டினா அந்த மாதிரி ஒரு பொண்ணை தாண்டா கல்யாணம் கட்டணும். வாவ், வாட் a பியூட்டி, வாட் a பியூட்டி. நமக்கு ஒரு பொண்ணு கூட செட் ஆகுது. ஹாய்டா. ஹாய். ஆஹா, அவசரப்பட்டு வண்டியால சைட் அடிச்சிட்டோமோ. உடம்ப பாதுகாத்துக்கடா மணி. இது போட்டு பாட்டு இத நீங்க கேட்டு அட பொண்ணுங்க யூடியூப் நம்ம தேடி ஃபேஸ்புக். போகக்கூடாது மச்சான், பொண்ணுங்க தான் Hello? நம்ம தேடி வரணும். அதே இடம் தானே? ஓகே வந்துடுறேன். மச்சி இருங்கடா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் ஓகேடா முடிச்சுட்டு ஓகேடா. வந்துடுறேன்.
நீ ஸ்கூல் பண்ணியா? இல்லை. ஏன்? பிறகு ஜெயிலில் போட்டுருக்காங்களா? ஏன்? கடத்த கொலை சேர்ந்து போலீஸ்காரனை கிடச்சிக்காண்டா, அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி. உனக்கு எப்படி தெரியும்? டிவியில் போட்டுக்கொண்டிருக்காண்டா. ஹாய்டா. ஹே ஹாய்டா. ஹாய் மச்சான். ஹாய் மச்சான், எப்படிடா இருக்கீங்க? நல்ல சோமடா, நீ எப்படி இருக்கிற? இருக்கேன்டா. எங்கடா சிவா? அவன் கொஞ்சம் இப்போ ரொம்ப பிஸிடா. ஓ பிஸியோ? டே போன குடுறா. என்னடா போன தூக்குறான் இல்லை? அவன் உன்னை மறந்துட்டா மச்சி. என்னடா சொல்ற? டேய் அதில் போகிறது சிவா தானே? என்னடா நடக்குதுங்க? அவன் பிரிந்த அவள் லவ் பண்ணுறான் மச்சி. டேய் யாரா சொன்னது உனக்கு? அப்போ ஏன் ஆள்டா? அது தெரிஞ்சு உன் ஆளை லவ் பண்ணுறான் மச்சி. எப்போல இருந்து இதெல்லாம் நடக்குது? நீ ஜெயிலுக்கு போனதுலேருந்து. மச்சி, நீ லவ் பண்ணுற விஷயம் அவனுக்கு தெரியான்னு நினைக்கிறேன். இல்லைடா, நீ திரும்பி வரமாட்டான் நினைப்பில் உன் ஆளை மடக்கிட்டான்டா. எதுக்கு என்ன திருதுறீங்க? இதோ பாடுறா, உனக்கு ஒரு கோயில் கட்டத்தான். இது மட்டும் பிறகு தெரியும். மஜி, உனக்கு ஒரு வேலை ஒன்று வந்திருக்கு, நம்ம இடத்துக்கு வா. பிருந்தாவை நான் லவ் பண்ணி கொண்டு இருந்தேன்டா. நீ அவளை என்கிட்ட இருந்து ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு தான் டே, நீ அவளை லவ் பண்ண விஷயம் எனக்கு தெரியாதுடா. இந்த உலகத்தில் சிவா பிரபு நட்பு போல் பலரது நட்புகள். ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வு இல்லாததால் அழகான நட்பும் அழிந்து போகிறது. பலர் தவறான முடிவுகளையும் எடுக்கின்றனர். இதுபோல் இனிமேலும் நடக்கக்கூடாது. அழகான நட்பை வளர்ப்போம். அந்த பார்வையாளர் ரசிக பெருமக்கள் தான் வெளியே ரசிக பெருமக்கள் தான் வெளியே வாங்க. ஸ்டீபன் கேங் நம்ம ஏரியாலே வந்து நம்ம பொண்ணு இப்போ அவ்வளோ நம்பிக்கிட்டு இருக்கு.